இந்த கவிஞர் ஜே. செல்வி சரவணன் அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்களின் தேன் சுவை மிக்க கவிதையை தாருங்கள். கவிப்பாட வாய்ப்பளித்த பொழில் அமைப்பின் நிறுவனர் மற்றும் பொறுமையுடன் கவி கேட்க காத்திருக்கும் உலக தமிழர்களுக்கும் புதுச்சேரியிலிருந்து ஜே. செல்வி சரவணனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய கவியரும்பின் தலைப்பு நெருஞ்சிப்பூ. இறைவனின் படைப்பில் எத்தனை வியப்பு! இயற்கையை பார்த்தால் புரிந்திடும் அவன் பொறுப்பு. கை கெட்டிய தூரத்தில் நோய்க்கு மருந்து கண்டு பயன்படுத்துவோம் அதன் பயனறிந்து. அழகிருக்கும் இடத்தில்தான் ஆபத்து இருக்கும். அழகிய நெருஞ்சிப்பூ முட்களால் சூழ்ந்திருக்கும். படைத்தான் மருந்தாய் நோய் நீக்கும் செடிகளை பாதுகாப்பாய் வைத்திட்டான் பக்கத்தில் முட்களை. மருத்துவருக்கு உதவிடும் உன்னத நெருஞ்சி செடி மருத்துவ குணம் படைத்த மகத்தான மூலிகை செடி. காட்சிக்கு கலைச்செடியாய் தோற்றம் அளித்திடும். காணும் தோற்றம் பொய்யானது என்பதை எடுத்துரைத்திடும். குணமறியாது பதராய் பார்த்து ஒதுக்குவர். குணப்படுத்தும் பண்பறிந்து பரவசம் அடைவர். இயற்கையில் கிடைக்கும் மூலிகையின் பயனறிவோம். இனிதே குணமடைய இம்மூலிகையை காத்திடுவோம். நன்றி, வணக்கம். பாராட்டுக்கள் அம்மா. கை கெட்டிய தூரத்தில் நோய்க்கு மருந்து. இயற்கை நமக்கு அருகிலேயே தீர்வை வைத்திருக்கிறது என்ற தத்துவத்தை அழகாக சொல்லிவிட்டீர்கள். அழகிருக்கும் இடத்தில்தான் ஆபத்து இருக்கும். முள்ளும் மலரும் என்ற வாழ்வியல் உண்மையை நெருஞ்சிப்பூ மூலம் நீங்கள் சொன்ன விதம் நேர்த்தியாக உள்ளது அம்மா. காணும் தோற்றம் பொய்யானது. புறத்தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது என்ற ஆழமான கருத்தை எளிமையாக கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. மருத்துவருக்கு உதவிடும் உன்னத நெருஞ்சி செடி மருத்துவ குணம் படைத்த மகத்தான மூலிகை செடி. ஆஹா! தங்களின் எதுகை மோனை கவிதையில் உயிரோட்டமாய் உள்ளது. கவிஞர் ஜே. செல்வி சரவணன் அவர்களே, உங்களுடைய கவி பயணம் தொடர பொழில் பண்பலை உங்களை வாழ்த்துகிறது. இவரை தொடர்ந்து